சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 12ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 29ஆம் திருநாள் மூலம். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் தெய்வ அனுகிரகம் அபாரமா இருக்கு. என்ன பண்ணோம்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமா நடக்கும். தெய்வ அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதனால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது முன்னாடியே தோணக்கூடிய ஒரு சக்தி பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. மெயினா இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வையிலையும் புதன் பார்வையிலையும் உட்கார்ந்துருக்கு கேது, 2 நட்சத்திரம் சந்திரன். அதனால பெருசா பாதிப்பு கொடுக்காது. ஆனாலும் சின்ன சின்ன இடங்கள்ல கரெக்டான விஷயத்த தப்பா பண்ணுவோம். இந்த கன்ஃபியூஷன் மட்டும்தான், குழப்பம் மட்டும்தான் கொடுக்கும். அது ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிக்காது. விநாயகரை மட்டும் பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். இன்றைய நாள் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸா இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்திலையும் பார்ட்னர் கூடிய ஸ்தானத்திலையும் பொதுமக்களுக்கான ஸ்தானத்திலையும் காணாமல் போன ஒரு வஸ்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஒரு விடிவு காலம் பிறக்கும். மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். நிறைய நல்ல விஷயங்களும் அறிவு கூர்மையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொறுமையை மிகப்பெரிய அளவுல கடைபிடிக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படுறது. மனோநிலை சங்கல்பம் அதிகமா இருக்கும். எல்லாத்துலயுமே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பணம் வரும். அதாவது யார்கிட்ட வாங்கணும்னா இந்த நாள் வாங்கலாம். மிகவும் வெற்றிகரமான நாளா இருக்கப்படுது. மருத்துவர்களுக்கு மிக யோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முழுக்க முழுக்க எண்ணங்கள் ஃபுல்லா அறிவு சார்ந்த எண்ணங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே மனசுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனோநிலை அருமையா இருக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்றைய நாள் ஏற்பட போறது. அதனால தெய்வ அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ எந்த விஷயத்த நீங்க எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் ரொம்ப நல்லா சாதகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல தேவையான பணம் வரும். 2வது வீட்டுல பெரியவங்க மூலியமா நமக்கு நல்லது நடக்கும். 3வது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னா பக்கத்துல கோவில், விநாயகர் கோவில் இருக்கும். அங்க உங்களுக்கு நிலம் அமையக்கூடிய, வீடு அமையக்கூடிய பிராப்தம். 4-5 நாளா ஏதாவது பழுதாயிருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் சரி பண்ணிடுவீங்க. பேசிக்கலா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் குறையை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். வினோதமான எண்ணங்களை நாம் மனதிலிருந்து பெருசுபடுத்தி சந்தோஷிக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுக்காக இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்காம இருந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கும். அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குகே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க பேசுனீங்கன்னா போதும், அறிவு மாதிரி கொட்டும். குடும்பத்துல எல்லா சங்கடங்களும் நிவர்த்தி ஆகும். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் டப்புன்னு நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பெரிய பெரிய ஆட்களுடைய சவகாசம், அப்ரிசியேஷன், பாராட்டுக்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும். உண்மையா அது நமக்கு தான் நடக்குதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வேற ஏற்படும். ஸோ பேசிக்கலி ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும். சில பேருக்கு இரவு நேர பயணம் ரொம்ப சாதகமாக மாறும். நிறைய தேவையில்லாத கன்ஃபியூஷன் எல்லாம் இந்த நாள் தீரும். ஒரு சில பேருக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான நாள். தெய்வ அனுகிரகத்துக்கு மிகப்பெரிய அளவுல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் தரக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம், வேறு மொழி மனிதர்கள் மூலியமா லாபங்கள், மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்துல சந்தோஷம் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 10 புது நபர்களை பார்க்குற மாதிரி, கோவிலுக்கு நிறைய போற மாதிரி, சந்தோஷம் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய ஏற்றங்களும் அசாத்தியமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போறது. மெயினா ஆஞ்சநேயரை பிடிச்சுங்க, மிகப்பெரிய அளவுல சாதகமான பலன்களை கொடுப்பார். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.